ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூச்சை வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய ரகசியம் இருக்குது. விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்காத பல ரகசியம் வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பல ரகசியங்களும் வந்துட்டு கிடைக்காத பொக்கிஷமும் வந்துட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா? அது வந்து உங்கள் மூச்சு தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பிறந்த முதல் நொடி என்ன நடந்தது? ஒரு மூச்சை வந்து உள்ளே இழுத்தோம். அது போல் வந்துட்டு நம்ம உலகத்தை விட்டு பிரியும் போது மூச்சை வந்து வெளியே விடுவோம். அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் முழு வாழ்க்கையுமே வந்துட்டு அந்த ஒரு சிறிய மூச்சுக்குள்ளே தான் வந்துட்டு அடங்கி இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம இந்த உலகத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மூச்சு தான். ஆனால் அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம ஒரு நாளில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான விஷயத்த நினைக்கிறோம். பல வேலைகளுக்காக ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம மூச்சை வந்துட்டு நம்ம எப்போயாவது கவனித்து பார்த்துருக்கோமா? அது பாட்டில் போகுது வருது. இதுதான் வந்துட்டு உண்மை. இந்த இந்த வீடியோவில் வந்து பிரபஞ்சத்தை வந்து எப்படி அடையிறது இந்த மூச்சை வச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு பல மலைகள் காடுகளுக்கு நடுவில் அலைந்து தவம் செய்து அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூச்சுங்கிறது வந்துட்டு வெறும் ஆக்சிஜன் அல்ல, அது வந்து பிராணசக்தி, பிரபஞ்சத்தோட அதிர்வு. நீங்கள் இழுக்கிற ஒரு மூச்சும் வந்து பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் எடுக்கிற ஒரு ஆற்றல். அது வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்து அனுப்புகிற செய்தி. நீங்கள் வந்து இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பிரபஞ்சமும் வந்து உங்களை கவனிக்க ஆரம்பிக்குது. உங்கள் வாழ்க்கையில் வந்து வர்ற தோல்வி, நோய், கவலை, தடை இந்த எல்லாத்துக்குமே தீர்வு வந்துட்டு உங்கள் மூச்சோட வேகத்துலேயும் அதோட ஆழத்துலேயும் ஒளிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க, ஏன் வந்துட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், ஏன் நான் வந்து நினைக்கிறத வந்துட்டு சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் வந்துட்டு, உங்களுடைய கருவி சரியில்லை. அதாவது உங்கள் இதில் வந்துட்டு ஏதாவது சரியாக வச்சா தான் அது வந்து கிடைக்கும். உங்களோட பிரபஞ்சத்தோட நீங்கள் வந்துட்டு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தை வந்துட்டு வாங்கிறதுக்கு உங்களுடைய அலைவரிசையை வந்துட்டு சரி செய்யணும். அதை வந்து சரி செய்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் மூச்சு பயிற்சி தான் வந்து உதவும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற மிகப்பெரிய முதலீடு வந்துட்டு பணம் இல்லை, அது வந்து மூச்சின் மீது இருக்கிற விழிப்புணர்வு. இது வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பயணத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மூச்சின் உண்மையான அறிவியல் வந்துட்டு என்ன, அதோட சயின்ஸ் என்ன, அது வந்து மூச்சு வந்து நம்ம உடல் மனசு எல்லாத்தையும் எப்படி மாற்றுது, நம்ம உடலில் இருக்க ஆற்றல் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து வரப்போகும்போது பார்க்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு ஃபோனெல்லாம் வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரொம்ப உங்கள் உடல் மனம் வந்துட்டு எல்லாமே வந்து அமைதியாக வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது வந்துட்டு உங்களோட வாழ்க்கையவே மாற்றிடும். இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரகசியம். மூச்சோட ரகசியத்தை வந்துட்டு அறிஞ்சு பிரபஞ்சத்தோட பேராற்றலை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சுக்கு வந்து நம்ம மனசோட என்ன தொடர்பு இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்தில் வந்து நமக்கு கண் தெரியாமல் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு அனைத்தையுமே கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது வந்து காற்று. அது வந்து இல்லாட்டினா ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியாது. அது போல் வந்துட்டு நம்ம உடலுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய சக்தியும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் வந்து மூச்சு. வலிமையான யோக சாஸ்திரம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் வந்துட்டு எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறான்னா 21,600. அது வந்துட்டு அதை வந்து எவ்வளோ நேரம் கவனிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏதாவது பணம், பொருள், வேலை, புகழ்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு ஓடிட்டே இருக்கோம். நம்ம முன்னாடி இருக்கிற வந்துட்டு நமக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய சக்தி வந்து நம்ம கவனிக்க விட்டுடுறோம். அதை வந்து ரொம்ப வலிமையாக மாற்றுறது வந்துட்டு அவனோட மூச்சு தான். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா?
நீங்கள் வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கும்போது உங்கள் மூச்சு எப்படி இருக்கும்? அது வேகமாகவும், ஆழம் இல்லாமலும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பயப்படும்போது சின்ன சின்னதா இருக்கும் மூச்சு. நீங்கள் அமைதியா இருக்கும்போது, அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தெளிவா இருக்கும். மெதுவா, ரொம்ப ஆழமா இருக்கும். இதிலிருந்து ஒரு பெரிய உண்மை வந்துட்டு தெரிய வருது. மனதுக்கும் மூச்சுக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்கு. மனதை நேரடியா கட்டுப்படுத்த முயற்சித்தா, அது வந்து எளிதான காரியம் இல்ல. மனம் வந்துட்டு ஒரு கு குரங்கு போல வந்துட்டு தாவிட்டே இருக்கும். ஆனா, உங்க மூச்ச வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா, மனம் வந்து தானாவே அமைதியாக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. பாசி என்றால் மூச்சு. இத வந்து மூச்சை அறிந்தவன் வந்துட்டு ஞானி ஆயிருவான். தன்னையும் வந்து அறிஞ்சவன் ஆயிருவான். அவன் வந்துட்டு எல்லா விஷயங்கள்லயும் வந்துட்டு தானா வந்து வெற்றி அடைய தொடங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடல்ல இருக்க ஒவ்வொரு அணுக்குமே வந்துட்டு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்ம உண்ணும் உணவு தான் வந்துட்டு அதில தான் வந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றல் வந்து ஒரு சின்ன பகுதி தான். நம்ம உடலுக்கு தேவையான ரொம்ப பெரிய ஆற்றல் வந்துட்டு நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து பிராணசக்தி தான் வந்துட்டு அதில வந்து கிடைக்குது. நுரையீரலோட முழு திறனை வந்து நம்ம பயன்படுத்தலை. ஒரு கிணத்துலேருந்து சின்ன பாத்திரத்தில் நீர் எடுப்பது போல தான் வந்துட்டு மனிதன் வந்து சுவாசிச்சுட்ருக்கான். ஆனால் மூச்சு சக்தி வந்து அப்படி இல்லை. அவ்வளோ பெரிய பிராண சக்தியை வந்துட்டு அதிகமாக கொண்டு வருது. அப்போது வந்துட்டு உடலில் இருக்க ஒரு ஒரு அணுவுமே வந்து புத்துணர்ச்சியோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் வந்துட்டு முறையாக மூச்சு பயிற்சி வந்துட்டு செய்கிறவங்க வந்துட்டு உடல் ரீதியாக, மன ரீதியாக வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இங்கே வந்துட்டு சுவாரஸ்யமான ரகசியமும் ஒன்று இருக்குது. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 மூக்குலேயுமே வந்து சமமா மூச்சு வராது. ஒரு பக்கமாக அதிகமாக, ஒரு பக்கம் வந்து கம்மியாக தான் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாறிடும். இது வந்துட்டு இந்த மூக்குலேருந்து அந்த மூக்கு இது வந்துட்டு நம்ம உடல் வந்துட்டு ஆற்றலோட சக்தியோட நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்குது. நம்ம உடலுக்குள்ளே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆற்றல் பாதைகள் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாடின்னு சொல்கிறாங்க. அந்த நாடியில் வந்துட்டு முக்கியமான 3 நாடி வந்துட்டு இடகலை, பின்கலை, சுழுமுனை. இந்த 3ம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு உடல் மற்றும் ஆன்மீக சக்தியை வந்துட்டு இதுதான் வந்து இயக்குது. இதை வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இடது நாசி வழியாக செல்லும் மூச்சு வந்துட்டு என்ன செய்கிறது, அதுக்கப்புறம் வலது மூலியமாக செல்கிறது வந்து என்ன பண்ணுது, சுழுமுனை அப்படிங்கிற அதிசயமான நிலை வந்துட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து உங்கள் மூச்சை வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை வந்து மாற்ற முயற்சிக்க வேணாம். சும்மா வந்துட்டு அந்த மூச்சை வந்து கவனித்து பாருங்கள். அந்த கவனிப்பு தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு உள் உலகத்துக்குள்ளேயே கொண்டு போகிற முதல் படி. இதில் வந்துட்டு ஆழமான ஒரு பகுதிக்குள்ளே வந்துட்டு போகலாம். இதில் எப்படின்னா, நம்ம மூச்சு விட விட அதை கவனிக்க நம்ம வந்துட்டு கண்ணுக்குள்ளே தெரியாத ஆற்றல் வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இரத்த நாளங்கள்லாம் வந்து தெரியும். அதில் வந்துட்டு உயிரில் இருக்க அனைத்து சக்திகளுக்கும் போய் தாங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. இன்னொரு ஆற்றல் பாதை வந்துட்டு ஓடிட்டுருக்கு. அந்த பாதைகளை வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு நாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான யோக சாஸ்திரங்கள் வந்துட்டு கூறுறது என்னன்னா, மனித உடலில் வந்து சுமார் 72,000 நாடிகள் இருக்குதாமா. அது வந்துட்டு இந்த நாடிகள் எல்லாமே வந்துட்டு நம்ம உடலில் இருக்க பிராண சக்தியை வந்துட்டு கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப 3 நாடி வந்து ரொம்ப முக்கியமானது. அது இடகலை, பின்கலை, சுழுமுனை. இது 3 வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 நாடியில் இருக்க செயல்பாடு தான் வந்துட்டு ஆற்றல் சமநிலையை வந்து ரொம்ப நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து உடல்நிலை, மனநிலையில் வந்து சமநிலையாக இருக்கணும்னா இந்த 3 நாடியும் வந்துட்டு சரியாக, அதாவது சமமாக வந்து இயங்கணும். முதல்ல வந்துட்டு இடகலை. இது வந்து இடது நாசியோட தொடர்புடையது. இது வந்து இடது மூக்கின் வழியாக வந்துட்டு அதிகமாக மூச்சு ஓடிட்டுருக்கும்போது அந்த நேரத்தில் இடகலை வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து குளிர்ச்சியான இது. அது வந்து சந்திரனை ஆற்றலை வந்து
பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நாடி வந்து செயல்படும் போது வந்துட்டு உடலில் வந்துட்டு ஆற்றல் வந்து அதிகரிக்கும், செயல்படும் திறன் வந்து அதிகரிக்கும், உடல் வேலைகள் முடிவெடுக்கிறது, தைரியமான செயல் போன்றவற்றிற்கு வந்து இந்த ஆற்றல் வந்துட்டு உதவியாக இருக்குது. இடகலை மற்றும் பின்கலை இது வந்து 2 நாடிகளும் வந்துட்டு உடலில் இருக்க சமநிலையை வந்து உருவாக்குறதுக்காக மாறி மாறி செயல்பட்டுட்ருக்கு. சில நேரம் வந்துட்டு இடது நாசி, அதுக்கப்புறம் சில நேரம் வலது நாசி செயல்படும். இது வந்துட்டு இயற்கையாகவே நடக்குது. ஆனால் இப்போ இருக்க வாழ்க்கையில் வந்துட்டு மன அழுத்தம், தவறான உணவு பழக்கம், தூக்கமின்மை போன்ற காரணங்களால் வந்துட்டு இந்த சமநிலை வந்து பலரிடம் வந்துட்டு குலைந்து போயிருக்கு. அதனால் பலருக்கு வந்துட்டு உடல் சோர்வு, கவலை இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வருது. இப்போது இந்த 2 நாடிக்கும் இருக்க ரகசியத்தை வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து சுழுமுனை. இது வந்து முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க ஆற்றல்னு சொல்கிறாங்க. சுழுமுனை வந்து செயல்படும்போது வந்துட்டு 2மே சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாசியிலையுமே வந்து மூச்சு வந்து சமமாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரண நிலை இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய அதிசயமான ஒரு நிலை. இது வந்து சுழுமுனையை வந்துட்டு செயல்படும்போது மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும், எண்ணங்கள் குறைந்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சாலுமே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகிகள் அப்புறம் வந்து சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த நிலை வந்து ரொம்ப புனிதமாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன என்ன நினச்சாலும் நடக்கும், அவனோட உணர்வை வந்துட்டு அவன் உணர ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தியானத்தில் வந்துட்டு நல்லா உள்ளே போகிறது வந்துட்டு சுழுமுனை வந்து செயல்படும் போது தான். இந்த மூச்சின் ஓட்டம் வந்துட்டு நம்ம உடலில் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் வந்துட்டு பாதிக்குது. இது என்னென்னா சமமாக இருக்கும்போது என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து மெடிடேஷன் வந்து நம்மளை பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து சூடாக இருக்கும்போது இடது நாசியை வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கும். அது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை வந்து தரும். உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது வலது நாசியை வந்து செயல்படும். அது வந்து வெப்பத்தை வந்து உருவாக்கும். இதில் வந்துட்டு இயற்கை நம்ம உடலுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ அற்புதமான சமநிலையை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த நாடியோட ரகசியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டா மனிதன் வந்துட்டு நம்ம உடலையும் மனதையும் சமநிலைக்கு வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யோகிகள், சித்தர்கள்லாம் வந்து மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக வந்து அதை வந்து நினச்சாங்க. ஆனால் இந்த நாடியோட ரகசியம் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு முடியல. இதில் வந்துட்டு உடலில் இருக்கும் இன்னொரு பெரிய ஆற்றல் அமைப்போட வந்துட்டு தொடர்பில் இருக்குது. அதுதான் வந்து சக்கரம். மனித உடலில் வந்துட்டு 7 முக்கியமான ஆற்றல் மையங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த சக்கரங்கள் வந்துட்டு எப்படி செயல்படும் அப்படின்னா வந்துட்டு மூச்சு பயிற்சி அதை வந்து எப்படி தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இடகலை, பின்கலை, சுழுமுனை இது வந்து 3 ஆற்றல் பாதைகள் வந்துட்டு மனித உடலையும் மனதையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த பயணத்தை வந்து இன்னும் ஆழமான ரகசியத்தில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மூச்சுக்கும் இருக்கிற அதிசயமான தொடர்பு. இது வந்துட்டு பழமையான சித்தர்கள், யோகிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு சொன்ன பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த முழு பிரபஞ்சமும் வந்துட்டு 5 அடிப்படை சக்திகளால் வந்துட்டு உருவாயிருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 சக்திகள் வந்துட்டு உலகில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 5 சக்தி தான் வந்துட்டு மனித உடல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுக்கிற ஒரு மூச்சுலேயும் வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களோட சக்திகள் வந்துட்டு கலந்துருக்கு அப்படின்னு சித்தர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த உண்மையை வந்து மிகவும் ஆழமாக அவங்க வந்து கவனித்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. மூச்சு வெளியே வரும்போது அதனோட நீளம், அதனோட ஓட்டத்தை வச்சு அந்த நேரத்தில் எந்த பூதத்தின் ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மனிதனுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக மூச்சு வெளியே வரும்போது அது சுமார் வந்துட்டு 4 அங்குலம் நீளத்துக்கு உணரப்பட்டால் வந்துட்டு அது வந்து நிலம் வந்து பூதத்தின் ஆற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும், முடிவெடுக்கிறதுல வந்து தெளிவு இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நிலம் பூதம் மனிதனின் நிலையை வந்துட்டு உறுதியை வந்துட்டு குறிக்குது. மூச்சு சுமார் 12 அங்குலம் வரை வெளியே உணரப்பட்டால் வந்துட்டு அது நெருப்பு பூதத்தின் ஆற்றலை குறிக்கும் அப்படின்னு யோக சாஸ்திரம் வந்துட்டு சொல்லுது.
இந்த நேரத்தில் வந்துட்டு உடலுக்குள்ளே வந்துட்டு வெப்பம் அதிகரிக்குமாமா, பசி அதிகமாக இருக்கும், செயல்படும் ஆற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் வந்து கோபமும் வந்துட்டு சீக்கிரமாக வரும். அதனால தான் வந்துட்டு நெருப்பு பூதம் ஆற்றலில் வந்துட்டு தீவிரத்தை வந்து குறிக்குது. மூச்சு சுமார் 14 அங்குலம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது காற்று பூதத்தின் ஆற்றல் வந்துட்டு குறிக்குது. இந்த நேரத்தில் வந்து மனம் சுறுசுறுப்பாக இருக்கும், சிந்தனை வேகமாகவும் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வந்துட்டு மனம் சற்று அலைப்பாயும் தன்மையும் இருக்கும். அதனால தான் வந்துட்டு காற்று பூதம் அப்படின்னு சொல்லி இயக்கத்தையும் மாற்றத்தையும் வந்து குறிக்குது. இந்த 5 பூதங்களோட சமநிலை தான் வந்துட்டு மனிதனின் உடல் அப்புறம் ஆரோக்கியத்தை வந்துட்டு தீர்மானிக்குது. ஒரு பூதத்தின் ஆற்றல் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலோ உடலில் வந்துட்டு பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சித்தர்கள் வந்து மூச்சு பயிற்சியை வந்து சமநிலையை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. உதாரணமாக வந்துட்டு ஒருத்தர் வந்து மிகவும் கோவமாக இருந்தால் நெருப்பு பூதம் வந்து அதிகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மெதுவாக இடது நாசி வழியாக சுவாசிக்கிறது மூலமாக உடலில் இருக்க வெப்பத்தை வந்து குறைச்சி மனதை வந்து ரொம்ப அமைதியாக்கலாம். ஒருத்தர் வந்து மிகவும் சோகமாக இருந்தாங்கன்னா வலது நாசி வழியாக ஆழமாக வந்துட்டு சுவாசிக்கிறது மூலியமாக உடலில் வந்துட்டு ஆற்றல் அதிகரிக்கலாம். இதிலிருந்து ஒரு பெரிய உண்மை வந்துட்டு தெரியுது. நம்ம மூச்சு வந்து வெறும் காற்று இல்லை, அது வந்து உடலில் அனைத்து ஆற்றல்களையும் சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் வந்துட்டு தனது மூச்சை வந்து சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன அமைதி எல்லாமே அவங்களுக்கு நினச்சது எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த பஞ்சபூதத்தோட சக்தி வந்து இன்னொரு பெரிய ஆற்றல் அமைப்போட தொடர்பு இருக்குது. அதுதான் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் சக்கரம். அது வந்து சக்கரங்கள் வந்துட்டு இந்த பூதங்களோட சக்தியை கொண்டு இயங்குது. அது வந்து திறக்கும்போது மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துட்டு நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்த பகுதியில் வந்துட்டு நம்ம அந்த 7 சக்கரத்தோட மர்மத்தை பற்றி மிகவும் விரிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சக்கரங்கள் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மூச்சு பயிற்சி வந்து அதை எப்படி செயல்பட வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். மனித உடல் வந்துட்டு ரத்தம், சதை, எலும்புனால ஆனதில்லை. அதுக்குள்ளே வந்துட்டு மிகப்பெரிய நுண்ணிய ஆற்றல் மையங்கள் வந்து இருக்குது. அதை தான் வந்து சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சக்கரம் அப்படின்னா வந்து ஒரு சுழற்சி ஆற்றல் மையம் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் வந்து பொருள். நம்ம உடலுக்குள்ளே வந்து பிராணசக்தி வந்து பாயும்போது வந்துட்டு சில முக்கியமான இடங்கள் அந்த சக்தி வந்துட்டு சுழலுது. அதை தான் வந்து சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனித உடலில் வந்துட்டு 7 முக்கியமான சக்கரங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு 7 சக்கரங்களும் சரியாக இயங்கினா மனிதன் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த ஒரு இது இல்லாமையும் சந்தோஷமாக சமநிலையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவது சக்கரம் வந்துட்டு மூலாதார சக்கரம். இது வந்து முதுகெலும்போட அடிப்பகுதியில் வந்து இருக்கும். இந்த சக்கரம் வந்துட்டு நிலம்பூதத்தோட வந்து தொடர்பு இருக்குது. மனிதனோட பாதுகாப்பு உணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் வந்துட்டு வாழ்க்கையோட நிலைத்தன்மை ஆகியவற்றை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு சமப்படுத்துறதுக்கு இது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். இது வந்துட்டு பலவீனமாக இருந்தால் மனிதனுக்கு வந்து பயம் அதிகமாகும், பாதுகாப்பாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆழமான மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த சக்கரம் வந்துட்டு மெதுவாக செயல்பட ஆரம்பிக்குது. 2வது சக்கரம் வந்து சுவாதிஷ்டான சக்கரம். இது வந்துட்டு நாபிக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நீர் பூதத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதனின் உணர்ச்சிகள், படைப்பாற்றல், மகிழ்ச்சி மற்றும் உறவுகள் இது வந்து இந்த சக்கரத்தோட வந்துட்டு தொடர்பு இருக்குது. இந்த சக்கரம் வந்து சீராக இயங்குனா வந்துட்டு மனிதனின் வாழ்க்கையில் வந்துட்டு மகிழ்ச்சி, உற்சாகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது சக்கரம் வந்து மணிப்பூடக சக்கரம். இது வந்துட்டு நாடி பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதனின் தன்னம்பிக்கை, தைரியம் இது வந்துட்டு ஆளுமை சக்தி இந்த சக்கரத்தோட வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சக்கரம் ரொம்ப பலமாக இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையும் வந்துட்டு தைரியமாக எதிர்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சில யோக இது வந்துட்டு சில யோக மூச்சு பயிற்சி வந்துட்டு இந்த சக்கரத்தை வந்து மிகவும் வலிமையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4வது
4வது சக்கரம் வந்து அநாகத சக்கரம். இது வந்து இதயத்தின் மையத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காற்று பூதத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு, கருணை, மன்னிப்பு, அப்புறம் வந்து மனிதாபிமானம் போன்ற உயர்ந்த உணர்வுகள் வந்து இந்த சக்கரத்தோட தொடர்பு இருக்குது. இந்த சக்கரம் வந்து தெரிந்திருக்கும் போது மனிதன் மற்றவர்களில் வந்துட்டு உண்மையான அன்பையும் கருணையும் வந்து உணர ஆரம்பிக்கிறான். 5வது சக்கரம் வந்து விசுத்தி சக்கரம். இது வந்துட்டு தொண்டை பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆகாய பூதத்தோடு இதுக்கு தொடர்பு இருக்குது. மனிதனோட பேச்சு திறன், கருத்துக்களை வந்துட்டு வெளிப்படுத்துகிற திறன், அப்புறம் வந்து உண்மையை பேசுகிற தைரியம் வந்துட்டு இந்த சக்கரம் நல்லா சீராக இருந்தால் இதெல்லாம் வந்துட்டு மனிதனோட குரலில் வந்துட்டு ஒரு வலிமையும் காந்த சக்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 6வது சக்கரம் வந்து ஆக்னியா சக்கரம். இது வந்துட்டு இரு புருவங்களில் வந்துட்டு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பலர் வந்துட்டு 3வது கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு, உள்ளுணர்வு மற்றும் ஆழமான ஞானம் இந்த சக்கரத்தோட வந்து தொடர்பு இருக்குது. இந்த சக்கரம் வந்து செயல்பட ஆரம்பித்தால் மனிதன் சிந்தனை வந்து மிகவும் தெளிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது வந்துட்டு கடைசியான சக்கரம் வந்து சகஸ்டான சக்கரம். இது வந்துட்டு தலையோட உச்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனிதனோட ஆன்மீக விழிப்போட வந்துட்டு தொடர்பு இருக்குது. இந்த சக்கரம் வந்து முழுமையாக திறந்தால் மனிதன் வந்து தனது உண்மையான ஆன்மீக இயல்பை வந்துட்டு உணர்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 சக்கரமும் வந்துட்டு நம்ம உடலுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏணி போல் இருக்குது, மேலே மேலே இருக்குது. அந்த ஏணிகள் வந்துட்டு மேலே மேலே ஏறி செல்லும் சக்தி வந்துட்டு பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிராணசக்தியை மேலே கொண்டு போக உதவுறது வந்துட்டு நம்ம மூச்சு தான். அதனால தான் வந்துட்டு யோகிகள் வந்து மூச்சு பயிற்சிகளை வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தாங்க. மூச்சை வந்துட்டு மெதுவாக ஆழமாக ஆக ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இந்த சக்கரங்கள் வந்து மெதுவாக செயல்படும். எல்லா சக்கரமும் செயல்பட ஆரம்பிச்சிட்டா மனிதன் வந்து ஞான சக்தியை வந்து அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை பற்றிய பார்வையும் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூச்சோட சக்தி வந்து சக்கரங்களை வந்து பாதிக்கப்படுறதில்ல. அது வந்து மனிதனுடைய எண்ணங்கள், ஆசைகளை வந்துட்டு பாதிக்கிறது. நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து கற்பனை கிடையாது. அதுக்கும் மூச்சுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு யோக சாஸ்திரம் வந்து கூறுது. அந்த மர்மமான ரகசியத்தை வந்துட்டு பார்க்கலாம். மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, மூச்சை பயன்படுத்தி வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து முக்கியமான ரகசியத்தையே வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் இருக்கிற மறைபொருள் நிறைந்த தொடர்பு. இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பிரபலமாகிறது வந்துட்டு சீக்ரெட் புக், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. அதுதான் நல்லதை நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் நல்ல விஷயங்களை தான் யோசிக்கிறேன், ஆனால் வந்து அது வந்து நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து அந்த வெற்றி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து மூச்சின் நிலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. மனம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை, லட்சக்கணக்கான எண்ணங்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 72,000 சிந்தனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணங்களில் வந்து பெரும்பாலானவை வந்துட்டு தேவையற்றவையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மூச்சு வேகமாக பதட்டமாக இருக்கும்போது உங்கள் மனம் வந்து அதே போல் வந்துட்டு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் வந்து நீங்கள் என்ன வேண்டினாலும் அது வந்து பிரபஞ்சத்திற்கு தெளிவாக செல்லாது. ஆனால் நீங்கள் உங்கள் மூச்சை வந்து மெதுவாகவும் ஆழமாகவும் மாற்றும் போது வந்துட்டு உங்கள் மனமும் வந்து மெதுவாக அமைதியாக ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு உங்கள் மூளை வந்து ஒரு அமைதியான நிலைக்கு செல்லுது. அந்த நிலையில் வந்து நீங்கள் ஒரு எண்ணத்தை நினச்சா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து தியானம் செய்யும் போது மனிதனின் எண்ணங்கள் வந்து மிகவும் வலிமையானதாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரகசியத்தோட மையத்தில் இருக்கிற முக்கியமான பயிற்சி தான் வந்து கும்பகம். அது வந்து கும்பகம்னா மூச்சை வந்து சில நொடிகள் வந்து நிறுத்தி வைத்திருக்கும் நிலை. அது வந்து மூச்சை வந்து சில நொடிகள் வந்துட்டு நிறுத்தி வைக்கும்போது உங்கள் உடலுக்குள்ளே இருக்க சக்தி வந்துட்டு ஒரு மையத்தில் வந்து சேர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் வந்து உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கும் எண்ணம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதியும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஆழமாக மூச்சை வந்து உள்ளே இழுத்து சில நொடிகள் வந்துட்டு நிறுத்தி வச்சுட்டு அந்த வேலையை வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனதில் வந்துட்டு உணர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த
மூச்சை வந்து வெளியில் விடணும். அந்த இது வந்துட்டு உங்கள் உடலில் வந்துட்டு ஒரு அதிர்வு வந்துட்டு உருவாக்கும். அது வந்து 1 நாள் 2 நாள் செஞ்சால் வந்துட்டு பெரிய மாற்றம் வந்து இருக்காது. எந்த விதையும் வந்து முளைக்க வந்து நேரம் எடுக்கிறது போல் அந்த மனிதனோட மனம் வந்துட்டு மாறுறதுக்கு வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு தேவை. அதுக்கு வந்துட்டு 21 டேஸ், அப்புறம் 33, 44 அந்த மாதிரி வந்துட்டு செய்யணும். 48 டேஸ் செய்யணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சீக்கிரமாக அவன் மனசில் வந்து பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பயிற்சியை வந்துட்டு 3 நாள், 21 நாள் அந்த மாதிரி வந்து 9 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது 7 நாட்களில் வந்துட்டு உங்கள் உடல் வந்து புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அது வந்து தூக்கம் நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து லேசான ஆற்றல் உணர்வு வந்து தோன்றும். அடுத்த 7 நாட்களில் வந்துட்டு உங்கள் மனம் வந்து அமைதியாக ஆரம்பிக்கும். கவலை மற்றும் பதட்டம் வந்துட்டு குறையும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வந்துட்டு நிதானம் இருக்கும். முடிவெடுக்கும் திறனும் வந்துட்டு அதிகரிக்கும். இறுதி 7 நாட்களில் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் சூழலில் வந்து சிறிய மாற்றங்கள் வந்துட்டு நிகழ ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துட்டு மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட வேலைகள் வந்து சுலபமாக முடியும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு வரும். அப்புறம் வந்து 21 நாள் பயிற்சியில் வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி வந்து ரொம்ப எளிமையானது. தினமும் அதிகாலை வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு நேராக உட்காந்து கண்களை மெதுவாக மூடி மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு வெளியே விடணும். உங்கள் மனம் வந்துட்டு அமைதியாகிற வரைக்கும் இதை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து உங்கள் எண்ணத்தில் வந்துட்டு ரொம்ப நல்ல எண்ணம் மட்டும் இருக்கட்டும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையை வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். உடல் முழுவதும் அந்த இதை வந்துட்டு பரவணும். மிகப்பெரிய பரிசு வந்து நமக்கு மூச்சு தான். அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து வாழ்கிறோம். நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மூச்சுக்கு நடுவில் தான் வந்து முழு உலக வாழ்க்கையுமே இருக்குது. அதை வந்து விழிப்போட வந்துட்டு அதை வந்து பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தன் வந்து நம்ம வாழ்க்கையவே வந்து மாற்றிக்க முடியும். அது வந்து ஒரு உயிர், ஒரு சக்தி. அது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு மனிதனை வந்து இயக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். அதனால் வந்துட்டு அந்த மூச்சை வந்து கவனிங்க. அதை வந்து சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மூச்சோட இணைஞ்சா இந்த பிரபஞ்சமும் உங்களோட இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தையும் மாற்றத்தையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.